தல டேய் 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 என்ன குணா துட்டு வாங்கும்போது இருக்கிற ஜோரு திருப்பி தர சொல்ல இருக்காது. ஜனானா என்னண்ணா நீயே இப்படி பேசுற? போடா போய் துட்டு உங்க அம்மாண்ட கொடு, விட்டா உருவான் போல. அப்புறம் டேய் என்னைக்கோ எங்கேயோ நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் மனசில் மூட்டை மாதிரி அதை சுமந்துன்னு இருக்கு. டேய் இருங்க இருங்க மிஸ்டர் சாந்தனு இருங்க. அதை தவிர நீ சொல்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம். டேய் எல்லாம் தெரிஞ்சு நீ அப்படி பேசினா எப்படிரா? ஒருத்தங்க நம்ம கொடுக்குற மரியாதையை மதிக்க முடியலன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க? சரி விடு, வா வண்டியில் ஏறு, வா. நீ அதெல்லாம் வருத்தப்படாத குணா. வணக்கா துட்டு கொடுத்து வாய் அடிக்கிறதுலாம் விஷயமே இல்லை. நான் துட்டு தான் முக்கியமா என்ன? நான் மனுஷங்க தான்டா முக்கியம். என்ன குணா போகும்போது எல்லாம் வாரம் நான் போக போகிறோம் ஒன்றும் கிடையாது. ஏய் ஐயோ தலை, இவனா? நில்றா. டேய் குணா வாடாங்க. அடிங்கு மூஞ்ச பாத்தியா? அதுக்கு சொட்ட வந்த சொம்பு மாதிரி. நோ அவன் தான் மட்டையை ஒருத்தவங்க துட்டு வாங்கினா. அந்த பீஸ்லாம் வேவாது ஜாவா. குத்த காசை வசூல் பண்ணோம். ஏதோ நம்போலியாச்சேன்னு அசல் மட்டும் கட்ட சொன்னேன். அதுக்கும் நோ அவனே அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிறான். அவன்கிட்ட போய் என்னன்னா நீ? ஹலோ, எங்கடா இருக்க? டேய் மச்சான் சத்யா, சாரிடா. நான் அனுப்புன மெசேஜ் வரலையா? டேய் இன்னைக்கு மட்டும் வர முடியாது, கொஞ்சம் வேலையில் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நடந்து வர முடியுமாடா ப்ளீஸ்டா? சரி விடுறா, இதுல எதுடா சாரி, நான் பார்த்து
டேய் நீ சாந்தனு ஃப்ரெண்டு தானே? ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ பேசி கூட பிக்க முடியாதுன்னா அவ்வளோ பெரிய ஸ்பிளிட்டா? ஒருத்தன் காலம் ஃபுல்லாக நம்ம கூடயே வரணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் ப்ரோ. நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். பட் அவன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதே ஆட்டிடியூடை விடாமல் கண்டினியூ பண்ணான். ஆமாம்ல, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனே விட்டுட்டு போயிட்டான். ஒருத்தர் நம்ம கூடயே இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இப்போ அங்கே இருக்கு பாரு. டேய் ஜாவா, இந்த துட்டுக்கு இருக்க பிரச்சனை இல்லாமல் இந்த ஜனாவை பார்த்தாலே அவன்கிட்டேருந்து வாங்கின கடனை தீர்த்துருவானான்னு நினச்சி ஜர்க்காகுதுடா. பாய் மிச்ச காசுக்கு 2 ஜூஸ் குத்துருங்க பாய். டே குணா, உனக்கு என்ன கலர் ஜூஸ்ரா வாங்குறது? இதே பிரச்சனையாக போச்சுடா. பாய் நீ எத்தையாவது கொடு பாய். மச்சான், நம்மள மாதிரி இருக்க ஜனங்க லைஃப் எல்லாம் எப்போ மச்சான் துட்டு பார்க்கும்? டேய் எங்கடா இருக்க? வரேன்டா. அரவிந்த கூப்பிட்டியா? இல்லடா, உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். பார்க்குக்கு வர முடியுமா? எப்பா டேய், நீ இன்னும் யோசிக்கிறதை விடலையாடா? இரு, நேரில் தான் பேசணும். அப்போ தான் உங்கள் கதை என்னன்னு தெரியும். வெய் வரேன். நான் யோசிக்கிறத நிறுத்தல. நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்னு நீயும்
அது என்னடா ஜாவா உங்க அப்பா எத்தனை போன வண்டி பேர் ஒன்று வச்சிட்டாங்களா? ஆளை மூஞ்சிய பார்த்தியா அதுக்கு? நல்லா திட்டு மொழி. எல்லா ஜோபிகளும் சைலன்ஸ். என்ன குணா, அவனுக்கு தான் ஜோபி ஏதோ பெண்ணாத்துறானுங்க வாரினுக்கிறானுங்க. நீ ஏன்டா அப்படி பண்ணுற? டேய் சும்மா தான் கலாச்சேன். நீ என்னன்னா இல்லை தலை, நீ கடன் வாங்கிட்டு தீர்த்துருவே மாட்டியான்னு அல்லு கைண்டு சுற்றி நிற்கிறியே, அதை பற்றி நான் சொல்லி சிரிக்கட்டா? டேய், நீ எவ்வளோ சொன்னாலும் நான் பண்ணுறது தப்புங்கிற எண்ணம் என் மனசில் துளி கூட வரல. ஆமாண்டா, உன் பேண்ட்டை பிடிச்சி பின்னாடி வரணும் எனக்கு தப்பு இல்லை. இல்லை லெட்ஸ் ரீவேம்ப்னு மெசேஜ் வேறு. டேய் சத்யா, உனக்கு தெரியும்லடா உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், எவ்வளோ மதிப்பு. மனசு விட்டு கேட்குறேன்டா, விட்டுட்டு போயிடாத. அதுவும் இன்னொருத்தருக்காக விட்டுட்டு போயிடாத. போதுமாடா, உன் அன்புக்கும் மரியாதைக்கு இது போதுமாடா? டேய் சத்யா, நானும் கூட வண்டியில் வரட்டுமா? இப்போது சைக்கிளு? அரவிந்த், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கள் வீடு வரைக்கும் சைக்கிளை ஓட்டு வர முடியுமா? இல்லை மச்சான். இப்போ என்னடா உனக்கு? யோசிக்காமல் போய் வீடு சேரு போ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் என்ன, எதிர்பார்ப்புகள் ஏமாத்தாமலா போயிடும். அப்புறம் டேய் சத்யா, உன் மேலே எவ்வளோ அன்பு மரியாதை வச்சிருந்த, என்னை நீ கொஞ்சமாச்சும் மதிச்சிருக்கலாமேடா. டேய் டேய் என்னடா ஆச்சு? டேய் சாந்தனு, டேய் டேய் சாந்தனு, டேய் விடுறா, டேய் ஏன்டா அழுவுற? எதுக்குடா இங்க அழுதுகிட்டு இருக்க? விடுறா. டேய் அழுவாதடா. டேய் டேய் அழுவாதடா. வாடா ஏந்துடா. Please டா, டேய் டேய். சாந்தனு, டேய் வாடா வாடா எழுந்து வாடா. போடா. Please டா, வாடா. தயவு செய்து விட்டுருங்கடா. வாடா. எழுந்து வாடா. டேய் குணா, அது காத்தடி எத்தனை காவாங்கரைக்கு போய்க்குதுப்பா. ஆ சரிம்மா. ம்.
டேய் தலை மன்னிச்சிருக்குண்ணா ஏதோ அர்ஜென்ட்டில் பேசிட்டேன்டா. என்ன தலை பந்தம் சும்மா டேய் விஞ்சினே டேய் போகுது போல. நானே கோளாறதை பெண்ணா தின்னுக்கிறேன். நான் சொன்னதை போய் சீரியஸாக சண்டை போட்டுனுக்கிறேன். எது மச்சான் பண்ணாத்துறது? எதை பற்றி பேசினா எனக்கு சூடாகுமா அதை பிடிச்சி தொங்கிட்டு போய் பண்ணாத்துறதா? அதான் மச்சான் செஞ்சா கோளாறு வேலைக்கு தான் மச்சான் மாப் கேட்க வந்தேன். போதும் மச்சான் நீ மாப் கேட்டுது. திருப்பி சண்டை வராமலா இருக்க போகுது. நம்பி நம்பி நாம வாங்கதெல்லாம் போதும் மச்சான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டிப்பாக 3ஆவது ஆளாக ஒருத்தவன் தான் பிரிப்பான்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நினச்சி பார்க்கலடா டேய். போகும்போது அப்படியே நீ குத்த குப்பையெல்லாம் பொறிட்டு போ. டேய், உன் பக்கத்து நாயத்தை யோசிக்காம என் பக்கத்து நாயத்தை மட்டும் பேசுனது தப்பு தான்டா. பேசுனது எதையும் மாற்ற முடியாது. ஆனால் டேய், இப்போ ஏன்டா மூஞ்சி எப்படி வச்சிருக்க? நீ இவ்வளோ தூரம் வந்து பேசினதே சந்தோஷம். ஆனால் ஒட்ட வைக்க முயற்சி பண்ணி மூக்கை உடச்சிக்காத. செஞ்ச கோளாறுக்கோசரம் நீ எவ்வளோ அழகாக மாப் கேட்க போனேன். ஆனால் அவனை பற்றியா எவ்வளோ தௌலத்தை தட்டி விட்டு போயிட்டான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று ஜாவா, அதுக்கோசரம்லாம் நீ பண்ணது கோளாறையிலும் ஜகா வாங்கிட முடியாது. இதை பத்தா இவன் வேறு கேட்டுனா உள்ள செல்வ கேட்டுனா இவன் நம்ம கூட பேச ட்ரைனர்னு பார்த்தா தனியாக நின்று பாட்டு கேட்டுட்டு இருக்கான். ஐயா இவ்வளோ நேரம் எப்படி வந்தீங்க? மூடு. டேய் மச்சான், என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா என்னதான்டா பிரச்சனை உனக்கு? எதுக்கு நானும் உங்ககிட்ட சொல்லி நீயும் க்ளோஸ் ஆகி கடைசியில் நீ என்ன விட்டு போகிறதுக்கா? மற்றவங்க தான் நம்ம விட்டு போனோமா? நம்ம மற்ற விட்டு போனது இல்லையா? இல்லை போக தான் மாட்டோமா?
யாருப்பா நீ பாலத்துக்கு தலையில அடிக்கிற? ஏய் என்ன நான் திரும்ப பேசினேன்னு வச்சுக்கோயேன். அடி அதான் பார்த்தாலே தெரியுதடா, கூவத்துக்களை வாயிலே மூஞ்சிலே தெரியுது. ஐயோ தோடா மூச்சு உண்ட மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு மூஞ்ச பத்தி நீ பேசலாமா? நீங்களும் கூது மகன விடு. நீ என்ன பண்ணிட்டு ஆனால் காமேஷ் இவ்வளோ அதீத கற்பனை தேவையா? இல்லை தான், என்ன செய்ய? வாஸ்தவன்னா விழாமல் எப்படி எந்திரிக்க முடியும்? ஆனால் உனக்கு கண்ணா பின்னான்னு என்னென்னமோ தோணிருக்கு. ஏன்டா இப்படி ஓவர் திங்க் பண்ணி சாவுற? சரி அதை விடு, உனக்கு நடந்த இன்சிடென்ட்ல இன்னொருத்தன் எதுக்கு பொருத்தி பார்த்த? அதுவும் இவன் எதுக்கு பொருத்தி பார்த்த? அது என்னமோ தெரில, அவனை தான் பொருத்தி பார்க்கணுன்னு தோணுச்சு. எங்கேயோ ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டேன். அது சரி, இதுக்கு நடுவில் எங்கள் 2 பேரும் ஏன் கூவத்துக்கு கொண்டு போனேன்? இல்லை, என்னோட நிலைமையில் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிற பையன் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு ஆரம்பித்தேன். அது எங்கேயோ போயிடுச்சு. ஆமாம், இது நடுவில் ஏன் அவன் மேலே பாலத்துக்கு அடிச்ச? டேய் அவன் தான் வேலை மண் இல்லாமல் என்னென்ன வளர்றானா, அதில் உங்களுக்கு இவ்வளோ லாஜிக் பண்ணாங்கட்டி முக்கியமா? டேய் இங்கே நமக்கு என்ன மயிரா போச்சுன்னு வாழ்கிறவன் தான்டா அதிகம். அதுக்கு அடாப்ட் ஆகலைன்னா நம்ம போண்டி அவர் தான் மிச்சம். ஓவராக யோசிச்சு சாகாமல் போய் வேலையை பாரு. இதுக்கு ஒரு ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன் தான் கேடு. உன் கதையில் அவனுக்கு நல்ல கரெக்ட் தானே கொடுத்துருக்க, அப்புறம் ஏன் கோச்சிட்டு போகிறான்? சரி, எனிவேஸ் டேக் கேர் ப்ரோ. ஏன் தான் இப்படி ஓவர் திங்க் பண்ணி சாவறானோ? வாந்தியும் பேதியும் அவனுக்கு வந்தாதான்டா தெரியும். பார்ப்போம். டேய் காமேஷ், ரொம்ப சாரிடா. இல்லை மதனே, நம்மளோட இத்தனை வருஷ வாழ்க்கையில் நம்ம உடம்பு, மனநிலை, பணநிலை இதில் எப்படி ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையோ அதே தான் மனுஷங்களுக்கும் பொருந்தும். இதெல்லாம் சாதாரணன்றது வயசு போக போக இப்போ தான் புரியுது.